அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நைட்டே இதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 8:30 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். டின்னருக்கு வேறு சமைக்கணும். என்னடா இது கீரை எடுக்க விளைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு கட்டு தான் வாங்கியிருந்தேன். அதுவே நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பசங்க டியூஷன் விட்டு வந்திருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து உட்கார வச்சு க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கட்டு பிரண்டை வாங்கியிருந்தோம். இதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறப்போ கையில் ஆயில் தடவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. கை அரிப்பு எடுக்காமல் இருக்கும். அதுக்காக தான். டின்னருக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முக்கணி சுவையில் பாலும் சோறும் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். என்னோட ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பால் பழம் சோறு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை நம்ம பத்தை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதுக்கு மெயினாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பால் தான் தேவைப்படும். திக்கான பாலாக தேவைப்படும். ரெண்டாவது பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பாலையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இது 3 பழமுமே நம்மளுக்கு தேவைப்படும். இன்றைக்கி என்கிட்ட பச்சை வாழைப்பழம் இருந்தது, நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ரஸ்தாளி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஸ்தாளி பழம் எடுத்துக்கோங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்கிறப்போ எங்களுக்கு ரஸ்தாளி பழம் சேர்த்து தான் இதை செஞ்சு கொடுப்பாங்க. பலாப்பழம், மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலாப்பழம் சீசன், மாம்பழ சீசன்லாம் வந்துருச்சு அப்படின்னா வாரத்தில் 3 தாட்டி இது செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுவும் நைட்டுக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதையுமே தோலெல்லாம் சீவிட்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் மாம்பழத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே ஈக்குவலாக சரிசமமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். 1.5 கிளாஸ் வர அளவுக்கு தலைப்பால் இருக்குது. 1 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணிப்பால் இருக்குது. இப்போ அதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரூட்ஸை நம்ம எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மதியம் சமைச்சிட்டு நைட்டு சாப்பாடு இருந்தது. அதை இந்த மாதிரி ஒரு பருப்பு கடையிற மத்தில் இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு கடையிற மத்து இல்லை அப்படின்னா நம்ம கையிலேயே இதை நல்லா இந்த மாதிரி நச்சு விட்டுறலாம். கையிலேயே இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா குழஞ்ச சாதம் மாதிரி ஆக்கிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற தலைப்பாலை இதில் சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் இதை ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ஃப்ரூட்ஸை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். முக்கணி சுவையில் பாலும் சோறும் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழம், மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.